ஆண்டவராய் இயேசு இந்த நாளிலும் கூட உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்று உங்களை விசாரித்து செழிப்பாக்க போகிறார் தேவன். இன்று உங்களை விசாரித்து செழிப்பாக்க போகிறார் தேவன். சங்கீதம் 65:9 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆண்டவராகிய தேவன் ஒரு நிலத்தை விசாரிக்கும் போது வறண்டு போன தண்ணீரற்றதுமான இருக்கிற அந்த நிலம் ஒரு செழிப்பான நிலமாக மாறுகிறது. அதை போல நம்முடைய வாழ்க்கை வறண்டு போயிருந்தாலும், தண்ணீரற்று இருந்தாலும், பிரோஜனம் இல்லாதது போல நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு நம்மை விசாரிக்கும் போது அது ஆசீர்வாதமும் பலனையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. வேதாகமத்தில் ஈசாக்கு என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்தார். ஆதியாகமம் 26 இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தது, அந்த தேசத்தில் கஷ்டம் இருந்தது, அந்த தேசத்தில் ஜனங்கள் பஞ்சத்தில் அவர்கள் கடினமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்ட காலம் இருந்தது. இப்பொழுது ஈசாக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டால், நான் எகிப்துக்கு போகலாமா, வேறு தேசத்துக்கு போகலாமா என்று கேட்கும்போது, ஆண்டவர் நீ அந்த இடத்திலே இரு என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னபோது ஆண்டவர் ஈசாக்கை கைவிடவில்லை, ஈசாக்கை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. அவன் அந்த பஞ்ச காலத்தில், அந்த கஷ்டமான அந்த வாழ்வாதாரம், செழிப்பு இல்லாமல் மழை இல்லாத அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்த போது ஈசாக்குடைய நிலம் மாத்திரம் 100 மடங்கு அது பலனை கொடுத்தது என்று வேதம் சொல்லுது. நீங்கள் ஆதியாகமம் 26 வசனம் 12-13 சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்து அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலனை அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த மனிதன் மேன்மேலும் விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனானான். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செழிப்பை கொண்டு வரும், அது உண்டாக்கும். தேவன் நம்மை விசாரிக்கும் போது பஞ்சமும் கூட அது ஆசீர்வாதமாய் மாறும். மற்றவர்கள் இழந்து போகும் நேரத்திலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் முன்னேற முடியும். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். தேவன் உங்களை விசாரிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். தேவன் விசாரிக்கும் போது வறட்சியான நிலம் எப்படி செழிப்பாய் மாறப்படுகிறதோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விசாரிக்கிற நாளாய் இந்த நாள் இருக்கும். உங்களுடைய கண்ணீர் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய நிராசைகள் நிச்சயமாய் நிறைவேறுதலாய் மாறும். உங்களுடைய எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இந்த நாளிலே உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்று சொன்னால் அவர் உங்களை விசாரித்து செழிப்பாக்க போகிறார் தேவன் இந்த நாளிலே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளை விசாரித்து நீர் செழிப்பாக்க போகிறீர், செழிப்பாக்குங்க. அவர்கள் அனுபவங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தெய்வம் உங்களை செழிப்பாக்க போகிறார்.